வணக்கம். இன்னைக்கு நம்ம தட்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நான் 3/4 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு வந்து வறுத்து அரைச்சி போட்டால் போடலாம், இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி, அப்புறம் கருவேப்பிலை வந்து குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். அது மாதிரி போட்டுட்டு, அப்புறம் கடலைப்பருப்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு போட்டு, உப்பு போட்டு, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மாவு வந்து விரசிக்கோங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் மேலும் மேலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் மேலும் மேலும் வீடியோ போட்டு நல்லா பண்ண முடியும். அப்புறம் சூடாக கொஞ்சம் எண்ணெய் அது கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதுலேயும் கொஞ்சம் நல்லா விரசிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி, சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கம்மியாக பிசைஞ்சிக்கோங்க. அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு இதான் பதம். நல்லா பிசைஞ்சு அந்த நம்ம விரல் வந்து அதில் அழுந்தணும், அதான் பதம். பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் போதும். அதுக்கப்புறம் ஒரு ஆயில் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து கையில் தட்டினாலும் பரவாயில்ல, ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற எந்த பாத்திரம் ஏதாவது இருந்தால் கூட அதுலேயும் தட்டி சூடான எண்ணெயில் பொரித்து 2 பக்கமும் திருப்பி எடுங்க. சூப்பரான சிம்பிளான தட்டை உங்களுக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். தட்டை ரெடி.